மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. கவனமாக கவனிங்க. நம்ம இங்கே என்ன எடுத்துக்கலாம், ஒரு பிரைமரி அமீன் எடுத்துக்குவோம். என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னா, சார் இங்கே மெத்தில் அமீன் எடுக்க போகிறேன். CH3 NH H2 தான் பிரிச்சு வரைக்கும் உங்களுக்கு புரியறதுக்காக. சரியா? இஸ் ரியாக்ஷன் வித் என்ன அப்படின்னா கார்பன் டைசல்ஃபைட் CS2. அதுவும் உங்களுக்கு புரியறதுக்காக இந்த மாதிரி சாறு பிரிச்சு வரைக்கிறேன். சரியா? C டபுள் பாண்ட் S அப்படி எடுத்துக்கிறேன். இது என்ன நடக்க போகுது அப்படின்னா உங்களுக்கு N மெத்தில் டைதயோ கார்பமிக் ஆசிடை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத கவனமாக கவனித்தங்கங்களா. நமக்கு இந்த கார்பன் இந்த நைட்ரஜனோட அட்டாச் ஆக போகுது. அதே மாதிரி இது எஸ், அதாவது COOH அப்படின்னா கார்பாக்சிலிக் ஆசிட்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி இது கார்பமிக் ஆசிட், அதாவது C டபுள் பாண்ட் O SH அப்படின்னு வரணும். அப்போ இதுவுமே நீங்கள் பாட்டை பாருங்க. CH3 என்ன இருக்கு, நமக்கு NH இருக்கு. அடுத்து நம்ம இருக்கு C டபுள் பாண்ட் SH. C டபுள் பாண்ட் OOHனா என்னது, கார்பாக்சிலிக் ஆசிட். அதுவே C டபுள் பாண்ட் SH அப்படின்னு அப்படின்னா அது கார்பமிக் ஆசிட். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா N மெத்தில் கார்பமிக் ஆசிட் கிடைக்குது. இப்போ மெர்குரி குளோரைடு வச்சு ரியாக்ட் பண்ணுறாங்க. அப்படி ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஹைட்ரஜன் சல்ஃபைடு வெளியே போயிட்டு நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஐசோதயோசயனைடு வந்து ஃபார்ம் ஆகும். நடக்கிறது கவனிங்க. CH3 என்ன தங்கம் N டபுள் பாண்ட் C டபுள் பாண்ட் S அப்படின்னு ஃபார்ம் ஆகும். புரிஞ்சா உங்களுக்கு? நல்லா கவனிங்க. இந்த H இந்த S, இந்த H2S ஹைட்ரஜன் சல்ஃபைடு வெளியே போயிடும். வெளியே போயிட்டு நமக்கு மெத்தில் ஐசோதயோசயனைடு வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். புரிஞ்சாயா? இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஸ்டர்ட் ஆயில் ஸ்மெல்ல இருக்கக்கூடியது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட் ஆயில் ஸ்மெல்ல கொடுக்கக்கூடியது. புரிஞ்சா? ஸோ கூட பை ப்ராடக்ட் என்ன வரும் பார்த்தீங்க அப்படின்னா மெர்குரி சல்ஃபைடு ப்ளஸ் வேற என்ன வரும் பார்த்தீங்க அப்படின்னா 2 HCl வெளியே வரும். ஓகேவா?